அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நாளைய தினம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாரதத்தை உலகின் குருவாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தருகின்றார். தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவிற்கு வலுவாக இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஒரு கூட்டமானது மதுராந்தகத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய வருகையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற ஒரு தீய சக்தியை, ஒரு கேடு கெட்ட ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டிற்கு அனுப்புவதற்கு, அவர்களை கதி கலங்க வைப்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நாளை வருகை தருகின்றார். இங்கே இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். எந்த அளவிற்கான ஒரு உத்தம தலைவனை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு ஒரு உலகமெங்கும் நம்முடைய நாட்டை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு வளர்ச்சியை நம்முடைய நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரதமரை நாம் வைத்திருக்கின்றோம். எனவே அந்த பிரதமர் நம்முடைய தமிழகத்துக்கு வருவதை நாம் பெருமையாக கருத வேண்டும். இந்த சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற ஒரு திருட்டு ஆட்சிக்கு, ஒரு திறனற்ற ஆட்சிக்கு, ஊழல் ஆட்சிக்கு, பாதுகாப்பற்ற ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். மக்கள் ஏமாளிகள் அல்ல, மக்கள் என்றும் தேசத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் என்று. தமிழகத்தை திமுக கூட்டணியில் இருந்து மீட்டெடுப்பதற்காக திமுக கூட்டணிக்கு எதிராக மாபெரும் சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கின்றது. மேலும் வலுப்பட்டு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழகத்தில் வீட்டெடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாக அனைத்து அன்பு சகோதரர்களும் நாளை பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த மதுராந்தகம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் பங்கு பெற வேண்டும். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும், தமிழக பாஜக முக்கிய மூத்த தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் நம்மளுடைய பங்களிப்பாக நம்மளுடைய வருகையை அங்கே முன்னிறுத்தி நம்மளுடைய பலத்தை அங்கே நிரூபிக்க வேண்டும் என்பதை ஒரு சகோதரியாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.